வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. ஓம் நமோ நாராயணாய. திருமலையில் டிசம்பர் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுல இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரச்சனை டிக்கெட் ஓப்பன் ஆகுது. 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஐபி பிரேக் தர்ஷன் இது டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், மெடிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுதுங்க. 3 கோட்டா டிக்கெட்டு இன்றைக்கி மதியம் ஒரே நாளில் ஓப்பன் ஆகுது. இது 23ஆம் காலைல 10 மணிக்கு அங்கப்பிரதட்சணை தான் முதல்ல ஓப்பன் ஆகுது. இது வந்து முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டுங்க. இது இதில் ஒரு நாளைக்கு வந்து 750 பேர் வரைக்கும் பண்ண முடியும். இது ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கிறதுனால டேரெக்டாக போய் எடுக்க முடியாது. அதனால் இந்த அங்கப்பிரதட்சணை பண்ணணும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கிறவங்க, இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் ட்ரை பண்ணி எடுத்துங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது புக்கிங் முடிஞ்சிருங்க. அது இது வந்து சுலபமாக எப்படி புக் பண்ணுறதுன்னு அந்த டீட்டெயில் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. 9:55க்கு இந்த அஃபிஷியல் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. மேலே டைம் போயிட்டே இருக்கும். அதில் எத்தனை மணிங்க அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 9:58, 59 போயிட்டே இருக்கும். ஷார்ப்பாக 10 மணி அது ஆகும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா 40 செகண்ட் தான் எனக்கு வந்துருக்கு பாருங்கள். நான் மேலே பாருங்கள், டயத்தை பாருங்கள். கரெக்டாக 10 மணி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது 40 செகண்ட் தான் வந்தது. இதில் நம்ம அது ஓப்பன் பண்ணுறது தான். கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னா நமக்கு 2 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துடும். அதில் அந்த ஷார்ப்பாக பண்ணோன்னு வச்சிங்களேன், கரெக்டாக மாரி ஓப்பன் ஆகும். இது பாருங்கள், ஓப்பன் ஆகுது. நான் பாருங்கள், மேலே பாருங்கள், கரெக்டாக 10 மணி ஓப்பன் ஆகும்போது எல்லா டேட்டும் அவைலபிள் இருக்குது பாருங்கள். எல்லா டேட்டும் கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் அதில் ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். எதுவுமே இல்லை பாருங்கள். 2ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். அடுத்தது நம்மளோட பேர் போட சொல்கிறாங்க, வயசு, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, கண்ட்ரி, எந்த சிட்டி, பின்கோடு, இது 4 ஐட்டம் தாங்க. இது எல்லாத்தையும் போட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதான். அது பின்கோடு போடுறேன். அதுக்கடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். அது பாருங்கள், புக் நவ் அப்படின்னு பாருங்கள். அது புக் நவ் கொடுத்தோன்னா உடனே வந்துடும். மேலே டயத்தை பாருங்கள், 10:01க்கே உங்களால் புக் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே நிமிஷம் தான் அது. நீங்கள் அந்த ஷார்ப்பாக அந்த 9:59 ரெடியாக இருந்தீங்கன்னா 10 மணி எப்போ மாறுதோ அப்போ கிளிக் பண்ணுங்கள். இம்மிடியட்டாக அது டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த டைமிங் செகண்ட்ஸ் வந்துன்னு வச்சுங்க. கன்ஃபார்மாக அந்த 10:01, 10:02க்கு பாருங்கள். 10:02க்குலாம் ஓகே தான். அது திரும்ப பேக் வரேன். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், 10:02க்கே 9ஆம் தேதி 16ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பேர் இதில் இதாக இருக்காங்க பாருங்கள். சனிக்கிழமையில் 9ஆம் தேதி 16ஆம் தேதியும் 10:02க்கே முடிஞ்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ அவைலபிள்னு காட்டுது. 25ஆம் தேதி அவைலபிள் 571 டிக்கெட்டு, 3ஆம் தேதி 459 டிக்கெட்டு. அடுத்தது சனிக்கிழமை பாருங்கள், அந்த மாதிரி ஒன்று கீழே அவைலபிள் கோட்டான்னு வருது பாருங்கள். மாறிட்டே இருக்குது பாருங்கள், எந்தெந்த டேட்லாம் வரான்னு. இந்த மாதிரி தாங்க இதை வந்து புக் பண்ண முடியும். அங்கப்பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக்கிங் டைமே 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே புக் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது தவறில்லாமல் பண்ணணும். மேலே நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஒருத்தராக 2 பேரான்னு காட்டும். அதில் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கன்னு மேக்ஸிமம் 2 பேர் தான் பண்ண முடியும். அதில் அந்த 2 பேர்னா 2 பேரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கீழே அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஒரு ஆள்னா அவங்களோட டீட்டெயில்ஸு, 2 பேர்னா அவங்களோட டீட்டெயில்ஸ். என்ன டீட்டெயில்ஸ், பேர், ஆதார் கார்டு, ப்ளஸ் வந்து அவங்களோட மேலாக ஃபீமேலாக இது மட்டும் தான் கேட்பாங்க. அதை மட்டும் கொடுத்துட்டு அடுத்தது அட்ரஸ் காலம். அட்ரஸ் காலத்தில் உங்களுடைய ஊர் பேரை போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஊர் பேரை போட்டு உங்களோட பின்கோடு அதை மட்டும் கொடுத்தா போதும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உடனே புக் ஆகிடுங்க. பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால உங்களால் 10:02 இதெல்லாம் உங்களால் புக் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தாங்க இதில் முக்கியமான விஷயமே. நீங்கள் 10 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் காட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டேட்டு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 9:59க்கு ரெடியாக இருங்க. அந்த ஆப்பை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஷார்ப்பாக எப்போ மாறுதோ அப்போயே கிளிக் பண்ணுங்கள். இமீடியட்டாக எடுக்க முடியுங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் இதே மாதிரி தாங்க. அது பாருங்கள், இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது. பிஎல்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன். அதுதான் அந்த பிஎல்டிங்கிறது. இதில் பாருங்கள், இதுமாரி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே கேட்டகரின்னு ஃபஸ்ட்டு காட்டும். அதில் செலக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 காட்டுது பாருங்கள், சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் கிளாஸஸ், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு 3 இருக்குது பாருங்கள். அதில் நம்ம சீனியர் சிட்டிசன் செலக்ட் பண்ணுறோம். அது போட்டோம்னா அடுத்து ஏஜ்னு காட்டுது பாருங்கள். ஏஜ் வந்து சும்மா 66ன்னு போடுறோம். நான் அதில் அதுக்கடுத்து போட்டோன்னா அடுத்தது நீங்கள் அக்காம்பனி வித் ஸ்பவுஸ் வராங்களா, கூட யாராவது வராங்களா, அவங்க ஸ்பவுஸ் வராங்களான்னு கேட்குது. அதில் ஆமான்னு கொடுங்க. யாராவது கூட ஆயிச்சு போகிறது தான் ஆமான்னு கொடுங்க. அடுத்தது டேட் காலம் காட்டும். இது வந்து ஓப்பன் ஆகலை, நேற்று நைட்டு எடுத்தது ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிருந்ததுன்னா எல்லாமே டேட்டு காட்டும். அதுக்கடுத்து இந்த கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. டேட்டை செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்து ஓப்பன் ஆகுங்க. அதாவது உங்களோட டீட்டெயில்ஸு எத்தனை பேர் வராங்களோ அவங்களோடது. முதல்ல வந்து உங்களோட பேர், உங்களோட ஜெண்டரு, ஐடி ப்ரூஃபு, ஐடி நம்பர் இதெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து கூட வர்றவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் யாருன்னு ஸ்பவுஸ்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மாற்ற முடியாது. பட் அவங்களோட பேர், அவங்களோட வயசு, அவங்க வந்து ஜெண்டர் வந்து ஃபீமேலாக மேலாக, அப்புறம் அவங்களோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுக்கணும். மெயில் ஐடி போடணும். அதுக்கடுத்து வந்து எந்த நாடு, எந்த ஸ்டேட்டு இதெல்லாம் நீங்கள் போடணும். அதெல்லாம் பின்கோடு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட் ஒன்று கேட்குது பாருங்கள். யார் பேர் போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா விசிட்டிங் கார்டு சைஸுக்கு அந்த ஆதார் கார்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உடனே இது எடுத்துக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி காட்டும். போட்ட உடனே அடுத்து புக் நவுன்னு வரும். புக் நவ் கொடுத்துட்டோம்னா உடனே புக் ஆகிடுங்க. மேக்ஸிமம் இதுவும் அதே மாதிரி தான். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் புக் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில்
அதுமாரி ஓப்பனிங் பண்ணுற டைமிங் தான் அது. கரெக்டாக 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் 2:55 ரெடியாக இருந்தீங்கன்னா ஷார்ப்பாக 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்கள். 1 நிமிஷம் 2 நிமிஷம் புக் பண்ண முடியும். மேக்ஸிமம் அதில் டைமிங் புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான், அதுக்குள்ளே புக் ஆகிடும். நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது. இது ஃபோட்டோ வந்து ரொம்ப ஐயோ எவ்வளோ பெருசு இருக்குமா அவ்வளோ பெருசு இருக்குமான்னு யோசிக்காதீங்க. விசிட்டிங் கார்டு சைஸுக்கு ரெடி பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஃபோட்டோஸில் போய் எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு இருக்கும். அந்த ஃப்ரேமில் போய்ட்டு 16:9 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதுங்க. அதை அப்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக அது அப்லோட் ஆகிடும். அவ்வளோதாங்க இதை பொறுத்த வரைக்கும். டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பர்சன் இந்த மாதிரி தான் புக் பண்ண முடியும், ஈஸியாகவும் பண்ண முடியுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும், புக்கிங் ஹிஸ்ட்ரிலையும் இது காட்டும். அது இந்த அங்க பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த 90 நாளைக்கு மறுபடியும் நீங்கள் பண்ண முடியாது. இந்த சீனியர் சிட்டிசன் அதே மாதிரி தாங்க. ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 90 நாளைக்கு மறுபடியும் இதே சேவையை நீங்கள் புக் பண்ண முடியாது. வேறு சேவைகளை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நீங்கள் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து அங்க பிரச்சனை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நான் 300 அடிக்கடி எடுக்க போகிறேன்னு எடுத்துக்கலாம். அதுமாதிரி சீனியர் சிட்டிசன் இப்போ நான் பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது அடுத்த நாளே நான் வந்து ஆர்ஜிஎஸ் சேவாவில் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 4 அங்கே போகிறோம், சீனியர் சிட்டிசனில் புக் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த நாள் ஆர்ஜிஎஸ் சேவை புக் பண்ண போகிறேன், அது பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணலாங்க, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதே சேவையை மறுபடியும் நீங்கள் பண்ணணுன்னா 90 நாள் ஆகும். அந்த மாதிரி தான் இது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓரளவு ஈஸியாகவே எடுக்க முடியும். டிசம்பர் மாதம் கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்க இதை பிளான் பண்ணி எடுத்துங்க. இது அங்க பிரதட்சணம் சரி தான், சீனியர் சிட்டிசனும் சரி தான், ரெண்டுமே ஃப்ரீ டிக்கெட் தான். இது கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நல்லா வருங்க. கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அலிப்பரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 டிக்கெட்லேருந்து 20,000 டிக்கெட் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாமே கொடுத்து முடிஞ்சிருச்சுங்க. நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி போட்டுருப்பாங்க. 24ஆம் தேதி 6,977 டிக்கெட்டு. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்துதுங்க. அது அப்போ 4:30 மணிக்கு 7,000 டிக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அது 3:30 மணிக்கு 3:45 பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள ஸ்லாட்டு முடிஞ்சிருது. 23ஆம் தேதி ஸ்லாட்டு அப்பயே முடிஞ்சு 24ஆம் தேதி ஸ்லாட் ஆரம்பிச்சு அதிலே கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. இது திரும்ப 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் பெரிய அப்டேட் வரல. அதாவது அவங்க அப்டேட் பண்ணல, ரொம்ப வித்தியாசம் இல்லை. 6,917 தான் காமிச்சிது. அதனால் இதை நான் போடல. இதில் 4:30 மணிக்கு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. கண்டிப்பாக இது ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி எடுத்துங்க. டிக்கெட் இல்லாமல் நேரடியாக போய் தரிசனம் பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. சண்டே அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஃப்ரீ தர்ஷனில் வந்து டேரெக்டாக போய் பார்க்கும்போது 8 மணி நேரம் தான் சாமி தரிசனம் பார்க்குறதுன்னு போட்டிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபுல்லாக இருக்குது, மீதி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதனால் அன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க அந்த எஸ்எஸ்டி டோக்கன் நிலமும் மாறும். மேலேயே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா டேரெக்டாலாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எஸ்எஸ்டி டோக்கன் யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தங்கிடும். அப்போ திருமலையில் கூட்டமே இல்லை நம்ம புரிஞ்சிக்க முடியும். டிடிடியில் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ரீவாரிமட்ட அப்டேட்ஸு, திருப்பதி எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்ஸு ப்ளஸ் அகாமடேஷன், இது 3மே கொடுக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில் வந்தோடனே அடுத்த இன்னொரு வீடியோ போடுறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.